இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம ஹார்ட் டிஸ்கை பிரிக்கிற, அதாவது பார்ட்டிஷனை எப்படி பிரிக்கிற, மற்றது வந்து எப்படி இன்னொரு ரெண்டு பார்ட்டிஷன் வந்து merge பண்ற, மற்றது ஒரு டிரைவோட சைஸ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு பார்க்க போறோம். இதில் முக்கியமாக கம்ப்யூட்டரில் செய்யாமல் சாஃப்ட்வேரில் எப்படி டேட்டா லாஸ் இல்லாமல் செய்யணும்னு பார்க்க போறோம். இதை நம்ம கம்ப்யூட்டரில் செஞ்ச மாட்டோம், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, சில ஆப்ஷன் வந்து வேலை செய்யாது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இதை நம்ம சாஃப்ட்வேரில் செஞ்ச மாட்டோம், டேட்டாவை லாஸ் பண்ணாமல் ஈஸியாக merge பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயம் செஞ்சு கொள்ளலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் ஆல் அண்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போகிற வர வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனில் வந்து கொண்டு இருக்கு. முதலாவது சாஃப்ட்வேர்ஸ் இல்லாமல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே என்ன செய்யணும்னா விண்டோஸ் எக்ஸ் ஷார்ட்கட் கீ விண்டோஸ் எக்ஸ், அப்படி இல்லைண்டா இந்த ஸ்டார்ட் பட்டன் வர இடத்துல அங்கே கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணால் அப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நிறைய ஆப்ஷன் இருக்கிறது. இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணது வந்து பார்ட்டிஷன் எல்லாம் இருக்கிற அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற எல்லா பார்ட்டிஷனையும் பார்க்கலாம். முதலாவது நான் சி டிரைவில் பிரிக்க போகிறேன்றதால அங்கே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் வால்யூம் வண்டி இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரிங் வால்யூம்ன்றதுக்கு கிளிக் பண்ணது வந்து நம்மளுக்கு அந்த ஹார்ட் டிஸ்கிற மொத்த டீட்டெயிலும் காட்டும். அதாவது எம்பிலாம் காட்டும், இதில் ஜிவியில் காட்டாது. இப்போ இது வந்தது வந்து மொத்தமாக இருக்கிற எத்தனை ஜிபி இருக்குது, எவ்வளோ பிரிக்க போகிறோம், பிரிச்சது போகிறோம், எவ்வளோ வரும்ன்ற முழு டீட்டெயில்ஸும் காட்டும். இப்போ இதில் முதலாவது இருக்கிறது வந்து பிரிக்க முதல் இருக்கிற சைஸை காட்டுது. பிரிக்க முதல் வந்து 2,25,966 MB இருக்குன்னு காட்டுது. அதாவது 220 GB கிட்ட இருக்கு முதலாவது பிரிக்க முதல் இருக்கிற அளவு. ரெண்டாவது வந்து பிரிக்கக்கூடிய அளவு காட்டுது. ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் வந்து அந்த பிரிக்கக்கூடிய அளவுன்றக்குள்ள மொத்தம் 60 GB இருக்கு. 60 GB இதில் 61,437 MB என்று காட்டுது. மொத்தம் 60 GB கிட்ட வரும். அது மூன்றாவது விஷயம் வந்து நம்ம எவ்வளவு அந்த 60 ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கிற 60 GBயில், அதாவது 61,437 MBயில் எவ்வளவு பிரிக்க போறேன்னு காட்டுது. நம்ம மொத்தமாக மிஞ்சிற அளவு பிரிக்க போகிறோம், அதில் எந்த சேஞ்சஸ் பண்ணல. நீங்கள் ஒரு 40 GB தான் பிரிச்சு எடுக்க போறீங்கண்டா அதுக்கேற்ற வரை நீங்கள் அந்த 61 இடத்துல 41 மாற்றிக்கொண்டு அங்கே 3 சைபர் கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதுக்கு பிறகு கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் வந்து நாலாவது இருக்கிறது என்ன காட்டுண்டா, நான் பிரிச்சதுக்கு பிறகு எவ்வளவு மிஞ்சி இருக்கோ அந்த அளவு காட்டுது. நம்ம மூன்றாவது இருக்கிற ஆப்ஷனை மாற்ற கடைசியில் இருக்கிற ஆப்ஷன் வந்து மாறிக்கொண்டு போகும். பிரிச்சது பிறகு எவ்வளோ வருதோ அதை காட்டிக்கொண்டு போகும். எல்லாத்தையும் செட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான மாதிரி கொடுத்தது பிறகு வந்து ஸ்ட்ரிங் அண்ட் கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணது வந்து கிளிக் பண்ணது வந்து இந்த பார்ட்டிஷன் பிரிக்கிற முதல் பாதி முடிஞ்சு இப்போ இவ்வளோ டைமும் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பிளாக் கலராக மாறும். அதாவது இந்த பிளாக் கலராக மாறினா நம்மளுக்கு அந்த இடம் வந்து டிஸ்பிசியில் காட்டாது, இங்கே தான் அந்த இடத்தை காட்டும். இதை நம்ம இப்போ ப்ளூ கலரில் மாற்றணும். ப்ளூ கலரை மாறினா தான் வந்து டிஸ்பிசியில் காட்டும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணதும் வந்து நியூ சிம்பிள் வால்யூம் வண்டி இருக்கிறத இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்க. அதுக்கு பிறகு இங்கே நம்மளோட அந்த மொத்த சைஸ் காட்டுது. நெக்ஸ்ட் கொடுக்க. இங்கே நம்ம ட்ரைவ் மாற்றிக்கொள்ளலாம். ஹெச் ட்ரைவாக இருக்கிறத வேறு ட்ரைவ் நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். வந்து MN அப்படி கொடுத்துக்கொள்ளலாம் வேறு ட்ரைவ். நெக்ஸ்ட் கொடுக்க. இப்போ இங்கே முதலாவது ஆப்ஷன் இருக்குது, NTFS என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ள நியூ வால்யூம் இருக்கிற நேமை நான் மாற்றுறேன். இங்கே நேம் மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக நான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நேம் கொடுக்க. மேலே NTFS இருக்கிற அந்த இடத்துல வந்து FET32 என்ற ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது அது வேறு செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயம் வந்து அது பிறகு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணது வந்து இப்போ அது நீல கலராக ப்ளூ கலராக மாறிது. இப்போ என்னென்னா அது தனியாக ஒரு பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிசியில் பார்த்தோம்னா அது அந்த பார்ட்டிஷன் இருக்கிற விளக்கம். அதுக்கு முதல் வந்து இப்போ நான் இந்த பார்ட்டிஷனை தனியாக கிரியேட் பண்ணித்தேன். இதுக்கு பிறகு இதோட அந்த பார்ட்டிஷனை இணைக்க பார்க்க merge பண்ணுற எப்படி என்று காட்ட போகிறேன். இங்கே பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் வால்யூம்ன்ற அந்த ஆப்ஷன் வந்து இருந்தாலும் அது வந்து எனேபிள் பண்ணுற மூட்ல இல்லை. அதாவது நார்மலாக தெரியுது, டார்க் கலரில் இல்லாமல் வந்து டார்க்கே இல்லாமல் தெரியுது. அதாவது நம்ம இதில் செய்ய இயலாண்டு காட்டுது. வந்து உதாரணமான இப்போ சி டிரைவை கூட கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸ்டெண்ட் வால்யூம்ன்றது வந்து நம்மளுக்கு இங்கே எனேபிள் பண்ண எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம ஈஸியாக செய்கிறேன்டா. இந்த பார்ட்டிஷன் பிரிக்கிறதுலேருந்து இந்த எக்ஸ்டெண்ட் வால்யூம் பண்ணுறது வரைக்கும் வேறு விஷயங்கள் எல்லாம் வந்து டேட்டா லோஸாக, அதாவது நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஒரு விஷயம் அழியாமல் செய்கிறதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த சாஃப்ட்வேர் பேர் என்னடா வந்து
AOMEI Partition Assistant வந்து இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து காசு கொடுத்து வாங்கலாம், இது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். உதாரணமாக இது பே பண்ணி வாங்குறதா நம்ம பார்ட்டிஷன் எல்லாம் பிரிக்கிறதுக்கு மற்ற எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது கஷ்டப்பட தேவை. நம்ம இந்த ஃப்ரீயாக இருக்கிற டவுன்லோட் ஃப்ரீ நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இது வந்து 24 MB தான் கிட்டத்தட்ட வரும், வந்து அவ்வளோ வராது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டது அப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு ஃபுல் வெர்ஷன் தேவையில்லை, நார்மல் வெர்ஷன்லேயே நம்ம பார்ட்டிஷன் பிரிக்கிற எக்ஸ்டெண்ட் பண்ணுற விஷயம் செஞ்சு கொள்ளலாம். இப்போ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கேன். இதுக்கு பிறகு நார்மலாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு இது ஃபுல் வெர்ஷன் பண்ண அதுக்கு கமெண்ட் பண்ணிங்கண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன், வந்து எப்படி இது ஃபுல் வெர்ஷனை யூஸ் பண்ணுறேன்ட்டு. இப்போ இது நார்மலாகவே நம்மளோட பார்ட்டிஷன் சம்பந்தமான வேலைகளை இந்த ஃப்ரீ வெர்ஷனில் நான் செஞ்சு கொள்ளலாம். வந்து இப்போ இது ஒரு ஸ்கிப் பண்ணுறேன். இது நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது இது டெம்பரரியா, இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து நார்மலாக நெக்ஸ்ட் கொடுக்கேன். இப்போ டேர்ம் கண்டிஷனுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி போட்டு, அதாவது மேலே டிக் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கொடுக்கேன். இப்போ அடுத்தது வந்து லொக்கேஷன் எனக்கு சி டிரைவில் இது இன்ஸ்டால் பண்ண நெக்ஸ்ட் கொடுக்கேன். இப்போ லான்ச் ஆகிக்கானே நான் டிக் பண்ணுறேன். வந்து இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தது வந்து இப்போ அது இன்ஸ்டால் பண்ணிப்படுது. அதாவது இந்த சாஃப்ட்வேர் நார்மலாகவே ஒரு காசு கொடுத்து வாங்கலாம், ஃப்ரீயாகவும் இருக்குது. சில ஆப்ஷன் வந்து காசு கொடுத்து வாங்குறத செய்யலாம் வந்து. ஆனால் இந்த ஃப்ரீ வெர்ஷனே நம்ம பார்ட்டிஷன் சம்பந்தமான பிரிக்கிற எக்ஸ்டெண்ட் பண்ண வேலையில் செஞ்சு கொள்ளலாம். வந்து இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வந்து அதில் நீங்கள் கிளிக் பண்ணி இதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஓகே, இது ஃபினிஷ் ஆகிடுது. இது சாஃப்ட்வேரை செய்கிறதுல என்ன நன்மைண்டா வந்து நார்மலாக நம்ம ஒரு சி டிரைவில் இருந்து ஒரு 50 MBயை டி டிரைவுக்கு கொடுக்க மாட்டோம். அதாவது டி டிரைவுக்கு தேவையான 50 MBயை சி டிரைவில் இருந்து எடுக்க மாட்டோம். அது நம்ம கம்ப்யூட்டரில் செஞ்சால் வந்து நம்ம டேட்டா லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் செஞ்சால் வந்து டேட்டா லாஸ் ஆகாமல் ஈஸியாக செய்யலாம். அதுக்கு தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். வந்து இதே நம்ம கம்ப்யூட்டரில் செஞ்சோம்னா நம்ம டேட்டா நம்ம சேவ் பண்ணிக்கிற விஷயங்கள் வந்து அழிய சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சாஃப்ட்வேரில் செய்கிற டைமில் அப்படி டேட்டா மிஸ் ஆக சான்ஸ் இல்லை. இப்போ உதாரணமாக நம்மளோட ட்ரைவ் எல்லாமே இதில் காட்டுது. இதில் இப்போ நம்ம என்னென்ன ட்ரைவ் இருக்குது, அது எவ்வளோ சைஸ் இருக்குன்னு எல்லாமே காட்டுது. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக டேட்டா லாஸ் இல்லாமல் நம்மளோட பார்ட்டிஷன் சம்பந்தமான வேலையை செய்கிறேன்னு இப்போ செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் மெர்ஜ் பண்ண போகிறது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸோட அளவு வந்து 39 GB. அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் 2 இதில் வந்து 10 GB. இப்போ நான் இதை ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன், ஒன்றாக இணைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுக்கு தான் இங்கிலீஷ் 2 இணைக்க போகிறதால எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், அதாவது நீங்கள் இணைக்க போகிற எந்த ட்ரைவுக்கு இணைக்க போகிறவங்களோ அந்த ட்ரைவை கிளிக் பண்ணி அதில் வந்து கிளிக் பண்ணது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் மெர்ஜ் பார்ட்டிஷன்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோடனே இப்போ உங்களுக்கு எதை இணைக்கலாம் வேண்டு வரும். இதில் இப்போ நான் இங்கிலீஷ் 2 கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கிலீஷ் 2 கிளிக் பண்ணி ஓகே என்று கிளிக் பண்ணது வந்து இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு ஓகே என்று கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணது வந்து அடுத்தது அப்ளை கொடுக்கணும். இப்போ உதாரணமாக நான் எதை இணைக்க போகிறேன்னு இப்போ ஏற்கனவே சொன்ன வந்து இந்த இங்கிலீஷும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும், அதாவது கிட்டத்தட்ட இதில் ரெண்டையும் இணைச்சா கிட்டத்தட்ட ஒரு 50 GB ஸ்பேஸ் இருக்கிற ஒரு ஒரு பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ணிப்படும். இப்போ நான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுதேன். இப்போ செஞ்சது பிறகு வந்து அப்ளை கிளிக் பண்ண போகிறேன். அதாவது இந்த இருக்கிற அப்ளை கிளிக் பண்ணுறேன். இப்போ அப்ளை கிளிக் பண்ணது வந்து இங்கே ஒரு பாக்ஸ் வருது. இதில் ப்ரொசீடை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது வந்து அடுத்தது இதில் நான் எஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது வந்து இப்போ மெர்ஜ் ஆகும், அதாவது மெர்ஜ் ஆக தொடங்குது. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் சாஃப்ட்வேரில் செய்கிறதால உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகாது. அதாவது உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற விஷயங்கள் அழியாமல் மெர்ஜ் ஆகும். ஆனால் கம்ப்யூட்டர் நார்மலாக செஞ்ச ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற விஷயம் அழிஞ்சிடும். இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ இது தனி பார்ட்டிஷன் அது மெர்ஜ் ஆகிடுது. இப்போ நான் திஸ் பிசியில் அந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இடத்துல கிட்டத்தட்ட 50 GB இருக்கிற ஒரு தனி பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிப்பட்டிருக்கு. இப்போ உதாரணம் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் 50 GB இருக்கிற ஏற்கனவே மெர்ஜ் பண்ண பார்ட்டிஷனை வந்து சாஃப்ட்வேர் என்ற பார்ட்டிஷனோட சேர்த்து மெர்ஜ் பண்ணி காட்டுறேன். உதாரணமாக சாஃப்ட்வேர் என்ற பார்ட்டிஷன் வந்து 75 GB இப்போ இருக்குது. இதோட நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் என்ற அந்த பார்ட்டிஷன் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். இப்போ முதலாவது என்ன சொல்லணும் வேண்டாம், சாஃப்ட்வேர் இருக்கிற அந்த பார்ட்டிஷனுக்கு இல்லை ரைட் கிளிக் பண்ணி அந்த பார்ட்டிஷனில் ரைட் கிளிக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சாஃப்ட்வேர் இருக்குது, இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து மெர்ஜ் பார்ட்டிஷன் இருக்கிற ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணது வந்து இப்போ அடுத்தது நம்ம மெர்ஜ் பண்ண வேண்டிய டிக் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை டிக் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து 50 GB இருக்குது, ஆனால் சாஃப்ட்வேர் வந்து 75 GB இருக்குது. இப்போ இது ஓகே கிளிக் பண்ணது வந்து இப்போ எல்லாம் கிளிக் பண்ணது அப்ளை கிளிக் பண்ணுறோம். இந்த இடது பக்கம் மூலையில்
அப்ளை இருக்குது. அப்ளை கிளிக் பண்ணதும் வந்து இப்போ அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ரொசீடை கொடுக்கும். ப்ரொசீடை கொடுத்ததும் இப்போ எஸ்ஸை கொடுக்கும். இப்போ merge பண்ண தொடங்கிது. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நான் வீடியோவை பாஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட ஸ்பேஸில் அளவு எந்த அளவு ஸ்பேஸை நீங்கள் merge பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும். இப்போ உதாரணமாக இது merge பண்ணிப்பட்டது. இப்போ நம்ம திஸ் பிசியை கிளிக் பண்ணி அதாவது எக்ஸ்ப்ளோரருக்கு போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்ட்வேர் இருக்கிற பார்ட்டிஷன் வந்து 125 GB இருக்குது. அதாவது merge பண்ணிப்பட்டதுண்டு merge பண்ணுறதை பார்த்தோம். இப்போ எப்படி ஒரு பார்ட்டிஷன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். உதாரணம் இங்கே எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் சைஸ் வந்து குறைவாக இருக்குது. இதுக்கு சைஸ் கூடையாக இருக்கிற சாஃப்ட்வேர் என்ற பார்ட்டிஷன் சைஸில் இருந்து கொஞ்சத்தை எடுக்க போகிறோம். அதாவது எக்ஸ்ட்ரான்ற பார்ட்டிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். உதாரணம் எக்ஸ்ட்ராவை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதால எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதால கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணது வந்து ரீசைஸ் மூவ் பார்ட்டிஷன் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணது வந்து எக்ஸ்ட்ரான்ற சைஸ் அது பார்ட்டிஷன் அளவு காட்டும். இங்கே கீழே வந்து அசைன் ஃப்ரீ ஸ்பேஸை டிக் பண்ணுறோம். டிக் பண்ணது வந்து எந்த ஸ்பேஸ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். உதாரணம் சாஃப்ட்வேர் இந்த ஸ்பேஸ் பார்ட்டிஷன் வந்து எடுக்க போகிறோம்னா அதை வந்து டிக் பண்ணி போட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு நம்ம ட்ராக் பண்ணி எடுக்கலாம். உதாரணமாக இங்கே ட்ராக் பண்ண ஒரு எஃப் டிரைவ், அதாவது இந்த சாஃப்ட்வேர் டிரைவர் வந்து ஒரு 25 GB எடுக்கன். அதாவது மொத்தமாக 85 GB வந்து எக்ஸ்ட்ரா டிரைவுக்கு வர மாதிரி ஆக்குறார். அங்கே சாஃப்ட்வேரில் 100 GB இருக்கிற மாதிரி. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஓகே கிளிக் பண்ணது வந்து இங்கே அப்ளை கிளிக் பண்ணால் அடுத்த ப்ராசஸ் தொடங்கிடும். இப்போ அப்ளை கிளிக் பண்ணது வந்து அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஏற்கனவே ஓப்பன் ஆகிற மாதிரி, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் மற்ற அந்த பார்ட்டிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுற இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ப்ரொசீடை கிளிக் பண்ணது இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து ப்ரொசீடை கிளிக் பண்ணது வந்து இப்போ எஸ் கொடுத்தா அடுத்த வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அதாவது எக்ஸ்ட்ரா டிரைவ் இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது பார்ட்டிஷன் அளவை பொறுத்து எவ்வளோ சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவை பொறுத்து டைம் எடுக்கும். இதை நம்ம கம்ப்யூட்டரில் நார்மலாக செஞ்சோம்னா நம்மளோட டேட்டா லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. மற்றும் இப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஓகே இப்போ எக்ஸ்ட்ரா டிரைவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்ன்ற மெசேஜ் வந்தது. இப்போ நம்ம திஸ் பிசிக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்டெண்ட் பண்ண சைஸ் விளங்கும். அதாவது இப்போ எக்ஸ்ட்ரா டிரைவ் ஏற்கனவே கிட்டத்தட்ட 60 கிட்ட இருந்தது, இப்போ 85 GB கிட்ட இருக்கு. மற்றது வந்து ஏற்கனவே 125 GB கிட்ட இருந்த சாஃப்ட்வேர் டிரைவ் வந்து இப்போ ஒரு 100 GB இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.